டைம் ஆச்சுன்னா சொல்லுங்கம்மா. சரி, இந்த இடத்துல இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு அடுத்த நிலையாக இந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் சேரும் பொழுது செவ்வாய் நீச்ச பங்கம் அடைவார். ஓகேங்களா? இந்த இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதே மாதிரி செவ்வாய்க்கு கேந்திரத்துல சந்திரன் வரும் பொழுதும் அவருக்கு ஒளி கிடக்கும்னு எடுத்துக்கோங்களேன். அதே மாதிரி செவ்வாய் இங்க உச்சம் அடைவார். இந்த உச்ச நிலை அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல இவருக்கு உச்சம்னு வந்துருதா? சரி, இந்த இடத்துல குரு வந்து நீச்சம் அடைவார். இதெல்லாம் போன வாரம் சொன்ன கிளாஸ், மைண்ட்ல வச்சுக்கிற வேண்டிய கிளாஸ். குரு வந்து இங்க நீச்சம். இந்த இவரோட சேரும்போது செவ்வாயோட சேரும்போது குரு வந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைவாரு. சனி இருக்கும்போது சனியோட சேரும்போது இந்த இடத்துல அவரு நீச்ச பங்கத்தை அடைவார். ஓகே, அப்போ குரு வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்ததாக புதன். இந்த புதன், ஓகே, புதன் சனி பார்த்தாச்சு. முதல்ல சனி பார்த்துட்டோம். குரு, ஓகே, புதன். இப்ப குருவையும் பார்த்தாச்சு. குரு பகவானுக்கு ஓகே, இந்த இடத்துல குருக்கு இங்க சந்திரன் வராரு, நீச்ச பங்கம் வரும். இங்க சந்திரன் வந்து சூரியன் இங்க இருக்காரு, அட்டகாசம், பௌர்ணமி சந்திரன். இதுதான் இந்த தைப்பூசம் எல்லாம் இந்த அமைப்புகள்ல வர்றது. சந்திரன் இங்க இருக்காரு, பரவாயில்ல. ஓகேங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீச்ச பங்கம். நீச்சம் என்பது ஒளி குறைந்த நிலை. தீபாவளிக்கு சூரியன் வரமாட்டாரு, மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும், இதுதான் நீச்சம். இந்த கணக்குல எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே, லாஸ்டா வந்து புதன் இங்க நீச்சம் அடைவார். புதன் மெர்க்குரி. இந்த புதனுக்கு நீச்ச பங்கம். குரு உச்சம் அடையும் போது குருக்கு நீச்ச பங்கம் வரும். சுக்கிரன் இங்கு சேரும் போது, ஏன்னா சுக்கிரன் இங்க உச்சம் அடைவார், இவருக்கு நீச்ச பங்க ராஜயோகம் வரும். கூடவே இந்த அமைப்புகள்ல ஒருத்தருக்கு புதன் இருந்தா புதன் நீச்சம் எல்லாம் கணக்கு எடுக்காதீங்க. உச்ச சுக்கரனோட சேர்ந்து குருவின் 9ஆம் பார்வையில் இருக்கிற இந்த புதனோட துறையில தான் அந்த நபர் இருப்பாரு. கண்ணை மூடிட்டு நீங்க சொல்லிடலாம். ஏன்னா புதன் தான் அதீத சுபத்துவம். கூட இங்க ஒரு பௌர்ணமி சந்திரன் வந்துடுறாருன்னு வச்சுங்க, அட்டகாசம். அந்த புதன் கொளுத்துன்னு கொளுத்துவாரு. ஒருவேளை மிதுன லக்னமாவோ கன்னி லக்னமா இருந்தா நீங்க தாங்க ஸ்பேஸ், உலகத்துல சிறந்த ஜோதிடர், அது இதுன்ற கணிதம் கணக்கு சார்ந்த துறையில கலக்குன்னு கலக்குறதெல்லாம் இந்த அமைப்புகள் தான். சரி, இந்த இடத்துல புதன் நீச்சம் அடைவார், பிறகு நீச்சபங்கம் அடைவார். இங்க குரு இருந்தாலும் நீச்சபங்கம். குரு இங்க இருக்கிறாரு, இதுவும் நீச்சபங்கம். ஏன்? வீடு கொடுத்தவன் கூடவே இருக்காரு. இந்த பலவீன நிலையை இந்த 2 சுவர்கள் ஈடு கட்டுறாங்க. இந்த பலவீன நிலையை இந்த 2 பாவர்களும் ஈடு கட்டுறாங்க. அப்போ இவருக்கு ஸ்தான பலம் கிடைச்சிரும். இந்த இடத்துல சனிக்கு வந்து ஸ்தான பலம் கிடைச்சிரும். ஆனா கடுமையான பாபத்துவ அமைப்புகள்ல வந்துருவாரு. பாபத்துவம் இது அந்தந்த தசைகள்ல கெடுதலை பண்ண ஆரம்பிக்கும். இது தசையில நம்ம பார்ப்போம். ஒருவேளை இது லக்னமாக இருந்தால் அதுக்கப்புறம் வருவோம். இந்த இடத்துல புதன் இருக்காரா? அப்படியே புதனுக்கு ஆப்போசிட்ல சுக்கிரன் இங்க நீச்சம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நேத்து கூட ஒருத்தர்கிட்ட சொன்னேன், நீங்க பொண்ணு பாக்குறீங்கன்னா சுக்கிரன் இந்த பக்கத்துல இருக்கிற மாதிரி பொண்ணை பாருங்க, இந்த பக்கம் பொண்ணு வேணான்னு சொல்லியிருந்தேன். சுக்கிரனோட ஸ்தான பலத்துக்காக தான். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? இந்த இடத்துல சுக்கிரன் நீச்சம். இந்த இடத்துல புதன் இருந்தா இது அற்புதம். பூதம் எழுதுறேன், அற்புதம் நில பூதம் எழுதிட்டேன் போல. புதன் இங்க இருந்தாருன்னா மறுபடியும் பாரு, புதன் இங்க இருந்தாரு அப்படின்னா இது வந்து உச்சனோட சேர்ந்திருக்காருன்றதெல்லாம் நீச்சபங்க ராஜயோகம். இந்த சுக்கிரன் வந்து நல்ல பலனா செய்வாரு. இந்த அமைப்பு இருக்கும். ஓகே, இதுல இன்னொரு கேள்வி கேட்பீங்க, நீச்சபங்க ராஜயோக நிலையை அடைஞ்ச வீடு கொடுத்த, ஓகே, இந்த சுக்கிரனோட வீட்டுல இருக்கிற கிரகம் நல்ல பலன் அதெல்லாம் பண்ணாது. நீச்சம் தான். இந்த நீச்சபங்கம் இந்த இடத்துல அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு புதனால அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்துக்கு இந்த இடத்துல சந்திரன், பௌர்ணமி சந்திரன் இருந்தா நீச்சபங்கம். சந்திரன் இங்க சந்திரன் இருந்தா நீச்சபங்கம். ஏன்னா சந்திர கேந்திரம் பாத்துங்க, சந்திரன் இருந்தா நீச்சபங்கம். ஓகேங்களா? வேற என்ன மாதிரியான அமைப்புகள்ல நீச்சபங்கம் கிடைக்கும்? இல்ல, இங்க பெருசா நீச்சபங்கம் கிடைக்காது. பரிவர்த்தனை எல்லாம் நீச்சபங்கம் கிடைக்குமானா பரிவர்த்தனையில காரகம் தாங்க கிடைக்கும். இது புரிஞ்சதா அப்படின்றத பாத்துக்குங்க. இப்ப இதை முடிச்சுட்டு நம்ம கிரகங்களுடைய நிலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போயிடலாம். சரிங்களா? இதை அழிச்சிடுறேன். அப்படியே கிளாஸ்ல குறைஞ்சிக்கிட்டு வருவீங்க. ஏன்னா கிளாஸ் அப்படியே டெவலப் ஆக ஒண்ணுமே புரியாது. அதுக்குதான் உங்களோட புதன் சுபத்துவமா இருக்கணும். புதன் பலமா இருந்ததுன்னா தான் என்ன பேசுறேன்றதே புரியும். இல்லைன்னா இந்த திக்பலம் என்னன்றத பார்ப்போமா? திக்பலம் ஒரு கிரகம் எங்க அடையும்? எல்லா லக்னத்துக்கும். ஆனா லக்னத்தை போட்டா தான் இந்த திக்பலம் எல்லாம் சொல்ல முடியும். ஓகே, முதல்ல ஒரு செவ்வாய்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்த ஜூம் பண்ணீங்க. ஒரு செவ்வாயுடைய காரகம் என்ன? இந்த இடத்துல செவ்வாயோட வீடுகள் இதுவும் பாத்துக்கங்க. செவ்வாய், மார்ஸ், செவ்வாய்,
மார்ஸ். செவ்வாயோட காரகம் என்ன? முதல்ல உயிர் காரகம் சகோதரம், சகாயம், சகோதரம், தரம். சிவப்பு நிறம், அப்படியே தெரிஞ்சதை முதல் எழுதுறேன். சிவப்பு நிறம், கட்டிடம், மருத்துவம், யூனிஃபார்ம், அதிகாரம், நிலம், வேற என்னது, ரத்தம், மருத்துவ எக்யூப்மெண்ட்ஸ்னு வச்சுங்க, மருத்துவ உபகாரம், உபகாரங்களா, காரம். வேற என்னது செவ்வாயோடையது? கட்டிடம் எழுதிட்டோம். வேற என்னது? சிவப்பு நிறம் சார்ந்தது. யூனிஃபார்ம் சொல்லிட்டோம். ஆயுதம், யாரெல்லாம் ஆயுதம், இந்த டெய்லரிங்லாம் இதுலதான் வரும். டெய்லரிங் வரும், பார்பர் ஷாப் வரும். சின்ன ஆயுதத்துல இருந்து பெரிய ஆயுதம் பயன்படுத்துறது எல்லாம் இந்த செவ்வாயோட தன்மை அப்படின்னு வரும். இதெல்லாம் செவ்வாயோட இயல்பா எண்ணத்துல இருப்பாங்க. இந்த செவ்வாய் வளர்த்தவங்க மருத்துவத்துல இருப்பாங்க, மருத்துவம் சார்ந்த அமைப்புகள் இருப்பாங்க, அதிகாரம் சார்ந்த அமைப்புகள் இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும். கட்டிடம் சார்ந்த இந்த வீடு கட்டி ரெண்ட்டுக்கு விடுறது, வீடு மாதிரியான அமைப்பு ரெண்ட்டுக்கு விடுறது, இதெல்லாம் இந்த செவ்வாயோட தன்மை நிறைய வரும். உங்களுக்கு கிளிக் ஆகுற மாதிரியான விஷயம் மட்டும் சொல்றேன். சேஃப்டி, சேஃப்டி, செக்யூரிட்டி, இதெல்லாம் அவருதான். சேஃப்டி, செக்யூரிட்டி. ஒருத்தரை பார்த்தோன்னே நீங்க பேச தயங்குறது, பயப்படுறீங்க, பாதுகாப்பு சார்ந்த அமைப்புல ஒரு செக்யூரிட்டி இருக்கிறாரு, ஒரு கார்ட் போஸ்ட்ல இருக்காரு, அவரும் செவ்வாய் தான். போலீஸ் டிஐஜியா இருக்காரு, போலீஸ் தலைவரா இருக்காரு, அவரும் செவ்வாய் தான். அவருடைய படிநிலை அப்படின்னு வரும். இதெல்லாம் செவ்வாயுடைய இந்த 2 வீடுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு, குறிப்பாக செவ்வாய் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதுல இந்த அறுவை சிகிச்சை செவ்வாயுடையது, அறுக்கிறது, கூட இந்த பார்பர் ஷாப் மாதிரியான விஷயம், ஷேவிங் பண்றது, எங்கெல்லாம் ரத்தம் வருது, எங்கெல்லாம் செங்கக்கல்ல யூஸ் பண்றாங்க, எங்கெல்லாம் நிலம் பண்றாங்க, ரியல் எஸ்டேட் மாதிரியான விஷயம், ரியல் எஸ்டேட், இது என்ன நிலத்தை சம்பந்தப்படுற அமைப்பு. சிவப்பு நிறம் சார்ந்த அத்தனையும். கூடவே என்ன பண்ணலாம், நெருப்பு சம்பந்தப்படுறது, நெருப்பு. எதெல்லாம் நெருப்பு வச்சு பண்ணுவீங்க நீங்க? தீயணைப்பு துறையா இருந்தாலும் நெருப்பு வச்சு பண்ணணும், சமையல் பண்றதா இருந்தாலும் நெருப்பு வச்சு பண்ணணும், வெல்டிங் பண்றதா இருந்தாலும் நெருப்பு வச்சு பண்ணணும். இந்த மாதிரியான நெருப்பு சார்ந்தது அப்படின்றத வச்சுக்கீங்க. ரொம்ப கசகசான்னு நான் சொல்லல, இதெல்லாம் செவ்வாயுடைய தன்மையில வந்ததுங்க. இதுல உங்களுக்கு எதுவும் மிஸ் ஆயிருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. இது செவ்வாயுடைய தன்மை. இந்த இடம் கொடுக்குற விஷயம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த நிலையாக சுக்கிரன். இது 2 மட்டும் பார்ப்போம். சுக்கிரன், சுக்கிரனுடைய வீடு எங்க? இங்க. சுக்கிரன், சுக்கிரன். ஓகே, இந்த சுக்கிரன்ல தான் எல்லாம் இருக்கு. சரி, சுக்கிரன் அப்படின்னாலே பெண், காமம், இது 2 தான் முதல்ல வரணும். காதல், பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள்னு வரும். இந்த லிப்ஸ்டிக்கு, ஹேரு, என்ன ஹேப்பின்னு, ஜிமிக்கி, சாரி, அது இது பூத்திக்கு எல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ள வரும். அதுக்கப்புறம் வெள்ளி நிறம், வெள்ளி கலர்ல என்னெல்லாம் இருக்கு, வேற என்னது இவரோட லக்ஸரி ஐட்டம்ஸ், இந்த ஐபோனு கீபோன் இதெல்லாம் அவரோட தான். ஐபோனா? ஓகே, ஐபோன் மாதிரியான விஷயங்கள், லக்ஸரியான விஷயங்கள். வீடு, வாகனம், மனைவி. மனைவி செவ்வாயின் வாங்கல, செவ்வாயின்லாம் வராது. மனைவி. பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அழகு பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள். நீங்க மேக்கப் பண்றீங்க, பெண்கள் அப்படின்னு வந்துட்டாலே இவரு. ஹோட்டல், இந்த இடத்துல சுக்கிரன் வளர்த்தவங்க நைட்டு ஹோட்டல்ல வேலை செய்வாங்க. சுக்கிரனோட ஸ்பெஷலே பெட்ரூமுங்க. பெட்ரூம். அவர் வந்து பெட்ரூம்ல வந்து ஒரு நாளுடைய கடைசிய காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாறதுக்கு காரணமே உங்களுடைய படுக்கை அறை. சுக்கிரன்னாலே படுக்கை அறைங்க, சுக்கிரன்னாலே காமம்ங்க. இதனாலதாங்க அந்த உச்ச சுக்கிரனையும் நீச்ச சுக்கிரனையும் ரொம்ப கவனமா திருமண பொருத்தத்துல ஏன் பொருத்தணும்னாக்கா, காரணமே சுக்கிரன் அப்படின்னாலே படுக்கை அறை அப்படின்னு வந்துடும். இப்ப இந்த 2 கிரகத்தினுடைய காரகங்களை மைண்ட்ல இருக்கிறத மட்டும் சின்னதா சிம்பிளா உங்களுக்கு எவ்வளவு புரியுமோ அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்தடுத்து அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். சரி, இன்றைக்கு கிளாஸ்ல நம்ம கிரகங்களினுடைய நீச்சம், நீச்ச பங்கம் அப்படின்ற விஷயத்தையும், அதுக்கப்புறம் 2 கிரகத்துக்கினுடைய காரகங்கள், ஒரு சின்ன முதன்மை காரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமே, அந்த அமைப்புகளை வந்து இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட செவ்வாயையும் சுக்கிரனையும் பற்றியான விஷயங்கள். அப்படி படிப்படியாக கொஞ்சம் அடுத்தடுத்த நிலைக்கு போறப்போ உங்களுக்கு புரியல அப்படின்னும் போது அது உங்களுடைய ஜாதகத்தினுடைய புதனின் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு படிப்படியாக நீங்க அப்படியே இதுலயே ஒப்சர்வ் பண்ணி இதுலயே ஊறி போகணுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் புரியும்.
சோ இன்னைக்கு செவ்வாயையும் சுக்கிரனுடைய அமைப்புகளை, இந்த வீடுகள் அமைப்புகளை ஏன் இந்த ஆர்டர்ல வரீங்கன்னா செவ்வாயுடைய சுக்கிரனுடைய தன்மையை பாக்குறோம். அப்ப அடுத்த வாட்டி புதனுடைய மிச்சம் சூரியன் சந்திரனுடைய காரக அமைப்புகளை பார்த்து நம்ம இது பண்ண போறோம். சோ மீண்டும் கிளாஸ் நம்பர் 6ல மறுபடியும் சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.